காவேரி வந்து எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி நான் பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாரதா வந்து இதை மாதிரிலாம் பண்ணினா அப்புறம் அவ்வளோதான், என்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து ஏமா இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு விஜய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அப்போ என் இஷ்டத்துக்கு நான் வாழக்கூடாதுல்ல, என் மனசை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேல்ல அப்படின்றாங்க. முதல்ல நடக்கிற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிடி. எவனோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னம்மா, விஜய் மட்டும் என்னம்மா நம்மளுக்குலாம் சொந்தக்காரனா, எவரோ ஒருத்தர் தானே அவர், இப்போ தானே உனக்கு பழக்கம், சும்மா ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. அது கேட்டு இங்கே பாரு காவேரி, உன் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் ஆட முடியாது, நாங்கள் சொல்கிறதா நீ கேட்கணும், உனக்கு கேட்க முடியலையா, உன்னை நான் கட்டாயப்படுத்தலை விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, கல்யாணமே நீ பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ காலம் ஃபுல்லாக இப்படியே என் பொண்ணாவே இருந்துரு, ஆனால் அதுக்காக வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் உன் அம்மாவை நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கேட்டு காவேரி வந்து எல்லாருக்கிட்டே வந்து உட்காடுறாங்க. அக்கா அம்மா சொல்கிறது கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யமுனா சொல்கிறாங்க. ஏண்டி இப்படி பண்ணுற, எல்லாரும் உன் நல்லதுக்கு தட்டி சொல்லுவோம், ஏண்டி உனக்கு புரியாதானே, நான் சொல்கிறது தான் உங்களுக்கு புரியல, என் மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, என்னை கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது நீங்கள் நடக்கவே நடக்காது, அந்த விஜயை மட்டும் நான் எக்காரம் கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி போகிறாங்க. இங்கே வந்து நிவின் வந்து அப்படியே யோசனை பண்ணிவிட்டு, சரி ஒரு ஃபோன் வருது அவருக்கு, சரி யமுனா ஒரு ஃபோன் வருது, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. காவேரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே வந்து தாத்தாக்கு. தாத்தா வந்து நம்ம காவேரி சொல்லுமா அப்படின்னோடனே, தாத்தா எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிற, ஆமாம் தாத்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் பார்த்த பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்த மெயினாக அங்கே ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே, ராதாவைமா சொல்கிறேன், அவங்கள தான் சொல்கிறேன், அவங்க பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க, அவங்க தான் என் கல்யாணத்தில் ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து தாத்தா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. ராதா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார். ராதா வந்து அவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், ராதா உன் மேலே இருக்க கோவத்தில் தான் ராதா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, நீ தப்பு பண்ணிட்ட ராதா அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க ராதா. இங்கே வந்து விஜய் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, குழந்தை வந்து பார்க்குறா இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காவேரி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், அவள் பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பாளாம், அவள் எவ்வளோ திமிராக வந்து சொல்லியிருக்கா தெரியுமா அப்பா கிட்ட, அந்த அளவு ஆயிடுச்சு அவளுக்கு, சே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே வந்து குழந்தை காவேரி கேட்டுடுறா. உடனே வந்து பாட்டி உண்மையிலே சொல்கிறீங்களா, அப்போது வந்து எனக்கு அம்மாவாக வரமாட்டாங்களா மிஸ் அப்படின்னோடனே, நான் என்னடா பண்ணுறது, அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. எங்கள் மிஸ் கிட்ட நானே பேசுகிறேன், நான் பேசினா எங்கள் மிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி அமைதியாயிராமோ, அப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க குழந்தைய. இங்கே குழந்தை யோசிக்கிறா, இல்லை என் மிஸ் கிட்ட நான் இப்போவே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸை பார்க்குறதுக்காக கேட்டு திறந்து வெளியே போயிடுறா குழந்தை. இங்கே யாருமே கவனிக்காதால குழந்தையும் வெளியே போய் நடக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் வழியே தெரியல, என்ன இது, இந்த வழியில் தானே அப்பா கூட்டிகிட்டு போவார், ஆனால் எனக்கு வழி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது. குழந்தை ஒன்றும் புரியாமல் ரோட்டில் நடந்து வரா, வண்டி வேற வருது. அது கரெக்டாக வந்து அந்த டைமில் நிவின் வந்து குழந்தைய பார்த்துட்டு ஐயோ எப்படி அம்மு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பிடிக்கிறாரு. குழந்தைய கரெக்டாக வந்து வண்டி வந்து வரும்போது, அம்மு இந்நேரம் என்ன ஆயிருக்கும், என்ன தனியாக வந்திருக்க, உன் கூட யாரும் வரலையா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அங்கிள் என் கூட யாரும் வரல அப்படின்றாங்க. எதுக்காக தனியாக வந்த, நான் மிஸ்ஸை பார்க்கறதுக்காக வந்தேன்னா, வர்ற வழியில் எனக்கு எதுவுமே தெரியல, நான் இந்த ரூட்டில் தான் அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிருக்கேன், நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அதனால தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்தவனு தான் எனக்கு வழி தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஏன் அம்மா இப்படி பண்ணுற, தனியாலாம் வரக்கூடாதுடா, நான் மிஸ்ஸை பார்க்கணும் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் என்னை எங்கள் மிஸ்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அங்கிள் அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன, உன் மிஸ்ஸை தானே பார்க்கணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த மாதிரிலாம் இனிமேட்டு வரக்கூடாது ஓகேவா அப்படின்னு. சரி அங்கிள் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, நிவினும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார் குழந்தைய. இங்கே யார் வந்திருக்காங்க பாருங்கன்னு எல்லாரும் வராங்க. குழந்தை ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தோன்னே வந்து ஓடி போய்ட்டு அப்படியே கட்டிக்கிறா நம்ம வந்து காவேரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு இந்நேரம் குழந்தைய பார்த்துருக்க முடியாது, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நிவின் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, உனக்கு ஒன்றும் இல்லைல்லாமோ அப்படி சொல்லிட்டு கையெல்லாம் தொட்டு பார்க்குறேன், எனக்கு எதுவும் ஆகலை மிஸ், நல்ல காலம் அங்கிள் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ ஏமா தனியாக வந்த அப்படி சொல்லிட்டு பாட்டி ஓடி வந்து சாரதா வந்து கேட்குறாங்க. பாட்டி எனக்கு ஒன்றும் ஆகலை பாட்டி, மிஸ்ஸை பார்க்க தான் நான் தனியாக வந்தேன் அப்படின்னோடனே எல்லாருமே ஆச்சு. இப்போ இந்த டைமில் எதுக்காக நான் அவசரமாக மிஸ்ஸை பார்க்கணும், வீட்டில் யார்கிட்ட சொல்லாமல் வந்துட்டியா, ஆமாம் யாருக்கும் தெரியாது நான் வந்தது அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாமோ அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எல்லாம் உங்களை பார்க்கணுன்னு வந்தேன் மிஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் மிஸ் அப்படின்னோடனே என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க.